மட்டக்களப்பினுடைய புகழ்பூத்த பாடசாலைகள் ஒன்றாக இருக்கிற சுவானந்த வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அதிகம் உச்சகட்ட பாதிப்புக்கு உள்ளான சமுதாயத்துக்காக இன்றைக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக மாத்தள பகுதியில யாருமே பார்க்காத அல்லது ஒழுங்கான நிவாரணங்கள் கிடைக்காத ஒரு பகுதியை நோக்கி இன்றைய பயணமானது இடம்பெற்றிருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இது இந்த கிராமத்துக்கு போற ஒரு பழைய வீதியாக இருக்குது. இது புதிதாக அமைக்கப்பட்ட பாலம். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய பெரிய மரங்களை கூட இந்த ஆற்று வெள்ளம் முறிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. அதே போல அந்த உயரமா பாத்தீங்கன்னா அங்க வரைக்கும் இந்த பாலத்தின் உயரம் வரைக்கும் தண்ணி ஓடுனதுக்குரிய தடங்கள் இருக்குது. மேல வரைக்கும் மரங்களை தூக்கி கொண்டு வச்சிருக்குது. இங்கே சைட்டெல்லாம் பார்த்தால் அது வழியா விளங்கும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு தான் எங்களோட பழைய மாணவர் சங்கம் ஒரு பெருவாரியான நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த ஆற்று வெள்ளம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கிற பகுதி இது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியை யாருமே பார்க்காம இருக்கக்குள்ள மட்டக்களப்புல இருந்து வந்து இந்த பகுதிக்கு தேவையான அந்த நிவாரணப் பொருட்களை கொடுக்கணும் என்று சுவானந்த பழைய மாணவர் சங்கம் நிலைக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். உண்மையாக இந்த பகுதி தான் அனர்த்தத்தினுடைய உச்சகட்ட பாதிப்புகளை சந்திச்ச பகுதியாகவும் இருக்குது. சரியான இடங்கள்ல சரியான நிவாரணங்களை சுவானந்தாவினுடைய பழைய மாணவர் சங்கம் வழங்கி கொண்டிருக்குது. உண்மையாக இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும்.